சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக கிறிஷை மறுபடியும் சந்திரா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட அப்பா கிறிஷ்கிட்ட பேசினதுக்கப்புறமா மனசு மாறிட்டாரு. இனி கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மறுபடியும் கிறிஷை நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு மீனா சொல்கிறத கேட்டு சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்துவும் மீனா இப்படிலாம் நடந்ததால் நான் அங்கே வேற போலீஸ்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. இங்கே அந்த பையனோட அப்பா பிரச்சனையெல்லாம் வேண்டான்னு சொல்லி பேசினதால இதை பற்றி அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்போ தான் கிறிஷை பார்க்க மறுபடியும் அவங்க வரமாட்டாங்களே மீனா அப்படின்னு சொல்ல. ஆமாங்க, கிறிஷும் அங்கே போலீஸ் வரதெல்லாம் பார்த்தா ரொம்பவே பதட்டமாயிருவான். அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் வேணும்னா போய் பேசிட்டு வாங்க. அதான் அந்த பையனோட அப்பாவே மனசு மாறிட்டார்ல, இனி கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிறிஷ், மறுபடியும் இப்படி எந்த பிரச்சனையும் நீ செய்யக்கூடாது, எந்த தப்பும் செய்யக்கூடாது. நானும் உன் முத்து மாமாவும் உனக்காக என்ன வேணாலும் செய்வோன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டலன்னு சொல்ல. ரொம்ப நன்றி மீனாத்த, நீங்கள் இல்லைன்னா மறுபடியும் நாங்கள் படிக்க போயிருக்கவே முடியாது. நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நன்றி சொல்கிறான் கிறிஷும். அந்த சமயம் சீதா சொல்கிறாங்க, அக்கா உன் நல்ல மனசு யாருக்குமே வராதுக்கா. முத்து மாமாவும் நீயும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. பாவம் கிறிஷோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்தும் அவங்க அம்மா இன்னும் கிறிஷை பார்க்க வராமல் இருக்காங்கன்னா அவங்க உண்மையாகவே ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு தான்க்கா அர்த்தம். கிறிஷுக்காக நீங்களும் முத்து மாமாவும் செய்கிற உதவியை அவங்க அம்மாலக்கா இருந்து செய்யணும். ஏன்க்கா அவங்க அம்மா இப்போ கூட வரமாட்டாங்களா? அப்படி என்ன பெரிய வேலை பார்க்குறாங்களா? முத்து மாமா கேட்குறதும் சரிதானே. கிறிஷோட அம்மா வந்து அவங்கக்கிட்ட நம்ம பேசி புரிய வைக்கலாம். அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதேக்கா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கிறிஷுக்கு பிரச்சனை இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். அதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. மற்றபடி அந்த மகேஸ்வரி கிட்ட பேசி அங்கே கிறிஷோட அம்மாவை வர வைக்கணும்னு நாங்களும் யோசனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கிறிஷை நல்லா பார்த்துக்கோங்கம்மா. அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்கு வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. பூ கொடுக்க வேற போகணுமா. கிறிஷோட பிரச்சனையினால் சரியாக என் வீட்டுக்காரர் சவாரிக்கும் போகாமல் நானும் பூ கொடுக்க போகாமல் இங்கே இந்த பிரச்சனையிலே இருந்துட்டோம். வீட்டில் வேற வேலையெல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்ல. ஆமாம் மீனா, உன் மாமியாரை பற்றி தெரியும்ல. கிறிஷுக்காக நீ பேசினாலே உன் மாமியாருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்போ நீ வேற இங்கே வெளியில் வேலைக்கும் போகாமல் வீட்டு வேலையும் செய்யாமல் இருந்தன்னா அவ்வளவுதான். உன் மாமியார் விஜயா தேவையில்லாமல் பேசுவாங்க. அதனால் நீ தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆமாம் சீதா, நீ கிறிஷ்கிட்ட பேசிட்டு கிளம்பு, நானும் அப்படியே வெளியில் வேலை இருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீனா அங்கே இந்த சந்தோஷமான விஷயத்த சந்திரா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே முத்துவும் அங்கே வந்த போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்த போலீஸும், என்னப்பா முத்து, அந்த சாரை போய் பார்த்தியா? அந்த பையனோட அப்பா என்ன சொன்னாங்க? அவர் ஏற்கனவே ரொம்ப கோபமாக இருந்தாரே, அவர் ஒத்துக்கிட்டாரா? அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டான்னு ஒத்துக்கிட்டாராப்பா அப்படின்னு கேட்க, சார் ஆமாம் சார், கிறிஷை கூப்பிட்டு பேசினாங்க, புரிய வச்சோம், அவர்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து கிறிஷும் அந்த பையனும் ஃப்ரெண்டானதுனால மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராதுன்னு நாங்களும் நம்பிக்கையாக சொன்னதால் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நான் பெருசாக்கலை. நானே அவங்கக்கிட்டலாம் சொல்லிடுறேன், இனி கிறிஷ் அந்த ஸ்கூலில் போய் படிக்கலாம். ஆனால் மறுபடியும் கிறிஷ் இப்படிப்பட்ட தப்பை செய்யவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கிறிஷும் மன்னிப்பு கேட்டான், நல்லபடியாக பேசினான். கிறிஷோட மனசை அந்த பையனோட அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட பையன் மேலேயும் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு சார் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நல்லதாக போச்சுப்பா முத்து. நீ போய் பேசுனதுனாலையும் கிறிஷு அவர்கிட்டயே பேச வச்சதாலையும் இங்கே கிறிஷோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்படி ஒரு முடிவெடுக்க, இனி இந்த கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கிறிஷை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கவனமாகவே இருங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட வந்து முத்து பேச போலீஸும் பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த பக்கமாக வந்த அருண் வந்து கவனிக்கிறாரு. என்ன இந்த முத்துக்கு இங்கே என்ன வேலை, என்ன பண்ணுறாரு? மறுபடியும் இந்த முத்து எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரா என்ன? அப்படி என்னதான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு, என்ன நடக்குதுன்னு முத்துக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நம்மளை மதித்து இந்த முத்து எந்த பதிலும் பேச மாட்டார். ஏன்னா நம்ம தப்பு செஞ்சோன்னு சீதாவுக்கு புரிய வைக்கணும்னு உண்மையை நிரூபிக்க இந்த முத்து நம்மளை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாரு. சீதா முன்னாடி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சில் நின்ன. அப்படியே இந்த முத்துக்குன்னு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நாம் என்ன உதவியாக செய்ய போகிறோம், இல்லையே நம்ம வேலையை பார்ப்போன்னு அருண் கிளம்புற மாதிரியே தன்னுடைய சவாரிக்காக முத்துவும் கிளம்புறாரு. முத்து காரில் போகும்போது நினைக்கிறாரு, எப்படியோ நம்ம வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை மாதிரி கிறிஷுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம். அதே மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இப்போ கிறிஷும் மறுபடியும் படிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மீனாவும் கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். எப்படியும் கிறிஷோட அம்மா வரப்போகிறதும் இல்லை, கிறிஷை வந்து கவனிக்க போகிறதும் இல்லை. ஆனால் அந்த மகேஸ்வரி கிட்ட உண்மை என்னன்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. சீதா தன்னுடைய அம்மா சந்திரா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க. உடனே அங்கே சீதா வரதை பார்த்துட்டு அவங்க மாமியார் கேட்குறாங்க, என்னம்மா சீதா, வேலையிலேருந்து வந்துட்டியான்னு கேட்க, ஆமாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், அங்கே
அங்கே என் அம்மா வீட்டில் கிறிஷ் இருந்ததால் கிறிஷ்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். அதான் வீட்டுக்கு வர கொஞ்சம் நேரமாயிருச்சு. இப்போவே உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன். வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே அருணும் வராரு. என்ன சீதா இப்போ தான் வந்தியான்னு கேட்க, ஆமாங்க. நீங்கள் என்ன வேலையிலேருந்து சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னு கேட்கும்போது, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் நம்ம 3 பேரும் எங்கேயாவது வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வரலாமேன்னு உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்கள் அம்மா வீட்டில் ஏதோ ஒரு பையன் இருக்கிறதா சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க கிறிஷ் தான். எங்கள் முத்துமாமாவும் மீனாக்காவும் கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா. என்ன கிறிஷோட அம்மா தான் இப்போ வரைக்கும் கிறிஷை பார்க்க வரவே இல்லை. அந்த கிறிஷால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது தெரியுமான்னு கேட்கும்போது, ஆமாம் சீதா, கொஞ்சம் உட்கார உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது. நான் கூட உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி முத்து அங்கே போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். என்ன உன் மாமாவுக்கு எதுவும் பிரச்சனையா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரான்னு கேட்குறேன். அக்கறையாக தான் கேட்குறேன், பொறுப்பாக தான் கேட்குறேன், நீ என்னை தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அருண். உடனே சீதாவும், ஆமாங்க, அந்த கிறிஷ் என்னவோ அங்கே ஸ்கூலில் பிரச்சனை செஞ்சிட்டான்னு நான் சொன்னேன்ல, பயத்தில் யார்கிட்டேயும் சொல்லாமல் அங்கேருந்து வெளியில் வந்துட்டான். என் அக்காவும் மாமாவும் எப்படியோ கண்டுபிடிச்சி நல்லபடியாக இப்போ எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கான். ஆனாலும் அந்த கிறிஷ் வந்து பிரச்சனை செஞ்ச அந்த பையனும் பையனோட அப்பா வந்து ரொம்ப கோவமாக, கிறிஷை நாங்கள் சும்மா விட போகிறதே இல்லை, அவன் ரொம்ப தப்பு செஞ்சுருக்கான், அவனால் என் பையனுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாங்க. எப்படியோ முத்து மாமா கிறிஷை அங்கே கூப்பிட்டு போய் அவர்கிட்ட பேச வச்சு கிறிஷோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவரும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியோ பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. கிறிஷும் நாளையிலேருந்து நல்லபடியாக ஸ்கூலுக்கு போக தான் போகிறான். கிறிஷ் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டால் செஞ்ச தப்புக்கு தெரியுமா. பாவம் கிறிஷ், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் அவங்க அம்மா மட்டும் இன்னும் கிறிஷை பார்க்க வரவே இல்லை. அந்த விஷயமா பேச தான் போலீஸை பார்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, உங்கள் முத்துமாமா யாருன்னு தெரியாத அந்த பையனுக்கு கூட உதவி செய்கிறாரா என்னன்னு கேட்க, ஆமாங்க, எங்கள் முத்துமாமா எல்லாருக்கும் உதவி செய்வார். அவங்க நல்ல மனசை தான் நீங்கள் புரிஞ்சுக்காம இன்னும் அவரை தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. உடனே அருண் பதில் பேசாமல் இருக்க, அருணோட அம்மாவும், ஆமாம் சீதா, நான் கூட தான் இங்கே முத்துவையும் மீனாவையும் சரியாக புரிஞ்சிக்கல. ஆனால் இப்போ பார்த்தியா, முத்து எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு, இந்த நல்ல குணம் எல்லாருக்கும் இருக்காதே அப்படின்னு அருணை பார்க்குறாங்க அருணோட அம்மா. இல்லை சீதா, அதுக்காக கேட்கல, என்ன நடந்ததுன்னு தெரியலையா. உங்கள் மாமா அங்கே வந்து போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்ததுனால என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் உதவி செய்யணும்னு மட்டும் நினச்சேன். ஆனால் உங்கள் மாமா கிட்ட போய் பேச எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஏன்னா அவர் மேலே தப்பு இருக்குன்னு நான் வேற பொய் சொல்லி ஏமாத்தியிருந்தேன்ல. அதனால தான் மறுபடியும் உங்கள் மாமா கிட்ட எப்படி பேசுன்னு தெரியாமல் நானும் அமைதியாகவே இருந்துட்டேன். அதான் உன்கிட்ட இதை பற்றி கேட்கலாமே நினச்சேன். பரவாயில்ல, உன் மாமா உண்மையாகவே நல்ல மனசோட தான் இருக்காரு. எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறாரு. நான் தான் அந்த முத்துவை புரிஞ்சுக்காம, முத்துவோட நல்ல மனசு தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். அதனால் ஏற்கனவே நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி முத்துவை ரொம்பவே தப்பாக நினச்சிட்டேன். இனி அப்படிலாம் நடக்காது சீதா அப்படின்னு சொல்லிட்டு அருண் அமைதியாக தன்னுடைய ரூமுக்கு போக, இங்கே அருணோட அம்மா சீதா கிட்ட பேசுகிறாங்க. பாத்தியாம்மா, இங்கே முத்து நல்லது செஞ்சுருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அருண் எவ்வளோ நல்லபடியாக பேசிட்டு போகிறான்னு. முத்துவுக்கும் இங்கே அருணுக்கும் இடையில இனி எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க, ஒரே வீட்டில் உள்ளவங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தால் நல்லாவா இருக்கும். இப்போ முத்துவும் அவர் வேலையை பார்க்குறாரு. முத்துவோட நல்ல மனசை என் பையன் அருணும் புரிஞ்சுக்கிட்டான். இனி இவங்களுக்கு இடையில பிரச்சனை வராதுன்ற நம்பிக்கையிலேயே நம்ம இருப்போம். அப்படி தானே சீதான்னு கேட்க, ஆமாம்மா, இப்படி என் மாமா ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சி என்கிட்ட அக்கறையாக வந்து அருண் கேட்டார்ல, அதுவே போதும். எப்படியோ அருண் வந்து நல்லபடியாக திருந்தி முத்து மாமாவுக்கு அருணால் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு அருண் மனசு மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு இங்கே சீதா மட்டும் இல்லை, அருணோட அம்மாவும் நினைக்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து இங்கே போலீஸ் வந்து சிட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி நீ வெளியில் போகிற, அதனால் இனியாவது திருந்தி உன் வேலையை மட்டும் பாரு. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி பிரச்சனை செஞ்சுட்டு இப்படி மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான். இனிலாம் நான் உன்னை வெளியில் அனுப்பவே மாட்டேன். யார் வந்து சொன்னாலும் சரி, நீ வெளியிலேயே போக முடியாது, புரியுதில்ல. மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை செய்யாத அப்படின்னு இங்கே சிட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது உடனே சிட்டியும், சார், நான் நல்லது செய்யணும் தான் சார் நினச்சேன். அதனால தான் மற்றவங்க கிட்ட பணம் வாங்காமல் எதையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சேன். இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் சார். ஆனால் தப்பு செய்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் வெளியில் போனதுக்கப்புறமா என்னை மாட்டி விட்ட யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் சார். அதே மாதிரி இங்கே மறுபடியும் நான் திரும்பி வரவும் மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி, இப்படி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு இனியாவது தப்பு செய்யாமல் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிட்டியவும் அவரோட ஆளுங்க எல்லாரையுமே வெளியில் அனுப்புகிறாங்க. சிட்டி வெளியில் வந்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக, ரொம்ப நாள் கழித்து வெளியில் வந்திருக்கோம், ஆனால் நம்மளை வெளியில் கொண்டு வரதுக்கு யாருமே உதவி செய்யலை பாத்தியான்னு சொல்ல, இங்கே உடனே சிட்டியோட ஆளுங்களும், அண்ணே, நீங்கள் நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க.
அந்த ரோகிணிக்கு இனி உதவி செய்யாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உள்ளே இருந்திருக்கோமே, நம்மளால தான் இந்த சிட்டி உள்ளே போயிருக்கானேன்னு, அங்கே வெளியில் இருக்கிற ரோகிணி நம்மளுக்கு உதவி செய்ய வந்தாங்களா பாத்தியா அப்படின்னு வந்து சிட்டி சொல்கிறாரு. ஆமாண்ணே, அந்த ரோகிணியால் தானே நமக்கு இப்படி ஒரு நிலமை. அவங்களுக்கு மட்டும் உதவி செய்கிறேன்னு நீங்கள் ஒத்துக்காமல் இருந்திருந்தா நாம் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருப்போமா? இல்லை போலீஸ் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து இவ்வளோ பிரச்சனையை நம்ம பார்த்துருப்போமா? இல்லைல்ல. இத்தனை நாள் நம்ம உள்ளே இருந்திருக்கோம். உதவி செய்ய ரோகிணி வரவும் இல்லை. அவங்க தான் இதுக்கு காரணம்னு அவங்க வந்து அவங்கள பற்றி சொல்லாமல் நம்மளை மட்டும் மாட்டி விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்கல்ல. இனி யாரை பற்றியும் யோசிக்காம நம்ம வேலையை மட்டும் பார்க்கணுன்னே. அந்த ரோகிணி நமக்கு நிறைய பணம் தரணும். உடனே ஃபோன் பண்ணி எல்லா பணத்தையும் தர சொல்லுங்கண்ணே. இந்த ரோகிணியை அப்படியே விடக்கூடாது. இல்லை அவங்க வீட்டில் போய் பெரிய பிரச்சனை செஞ்சு பணத்தை வாங்கிடுவோம். நாம் எவ்வளவோ அந்த ரோகிணிக்கு உதவி செஞ்சுருக்கோம். அந்த எண்ணமே இல்லாமல் நம்மளை மட்டும் மாட்டி விட்டுட்டாங்கல்ல. இனி அவங்க நம்ம ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாதுண்ணே. நீங்கள் மட்டுமா மாட்டிக்கிட்டீங்க? நாங்களும் தானே ரொம்பவே அவமானப்பட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்கள பார்க்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு இங்கே சிட்டி கூட உள்ள ஆளுங்களும் ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம். நம்மளால் இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு போலீஸ் என்கிட்ட பேசுனதெல்லாம் பார்த்தீங்கல்ல. உடனே பிரச்சனை செஞ்சோன்னா மறுபடியும் நாம தான் மாட்டிப்போம். கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு யோசிக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்த சிட்டியும் அவரோட ஆளுங்களும் ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போகிறாங்க. அங்கே பிஏ தினேஷ் இங்கே சிட்டி இல்லாததுனால அந்த ஆஃபீஸை அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து சிட்டி வரதை பார்த்த உடனே, சிட்டி நீ வெளியில் வந்துட்டியா அப்படின்னு பிஏ தினேஷ் கேட்க, ஏன் நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டியா? என்ன இங்கே யாருமே இல்லை, நீ மட்டும் இங்கே இருக்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா? நீ தான் வெளியில் இருந்தல்ல, நான் வெளியில் வரணும்னு நினச்சியா? உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். ரோகிணி கிட்டேருந்து உன்னை காப்பாற்றிருக்கேன். அந்த ரோகிணி கிட்டேருந்து வாங்கின பணத்துலேருந்து நீ கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்து உதவி செஞ்சனே. நான் உள்ளே கஷ்டப்படுறேன், நீ மட்டும் சந்தோஷமாக என் ஆஃபீஸில் இருக்க. எனக்கு உதவி செய்யணும்னு கூட என்னை பார்க்க வரவும் இல்லை. என்னை வெளியில் எடுக்கவும் நீ முயற்சி செய்யவும் இல்லை. அந்த ரோகிணி மாதிரியே நீயும் என்னை ஏமாத்துறல அப்படின்னு பிஏ தினேஷ்கிட்ட வெளியில் வந்த உடனே ரொம்பவே கோபமாக பேசுகிறாரு சிட்டி. உடனே பிஏ தினேஷும், என்ன சிட்டி இவ்வளோ கோவமாக பேசுகிற? நீ இல்லைனாலும் உன்னுடைய பொறுப்பை நான் தானே பார்த்துக்கணும். பணம் இருந்திருந்தா கண்டிப்பாக உனக்கு உதவி செய்ய நான் வந்திருப்பேன். என்ன நீயும் இங்கே இல்லையா? நானே பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அதான் வர முடியல. சரி கோவப்படாத, நீ வந்துட்டல. இனி உன்கிட்ட யாரெல்லாம் பணம் வாங்கினாங்களோ அவங்கக்கிட்டலாம் நானே போய் மாதம் மாதம் தர வேண்டிய வட்டி பணத்தை வாங்கிட்டு வரேன். மறுபடியும் உன் வேலையை நீ ஆரம்பிக்கணும். ஆனால் அந்த ரோகிணியை மட்டும் என்னைக்கு நம்பிடாத. நானும் ரோகிணியை ஒன்றா என்ன, அந்த ரோகிணி உன்னை ஏமாற்றலாம், உன்னை போலீஸ்கிட்ட மாட்டி விடலாம். ஆனால் நான் உனக்கு எப்பயுமே துணையாக தான் இருப்பேன், உதவி செய்வேன். என்னை நம்பு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிஏ தினேஷ் வந்து அங்கே சிட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க, சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் ஆஃபீஸை பார்த்துக்க. அந்த ரோகிணிக்கு நான் மறுபடியும் வெளியில் வந்துட்டேன்ற உண்மை தெரியணும். நான் வந்து ஃபோன் பேசிக்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிட்டியும் போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த சமயம் பிஏ தினேஷ் யோசிக்கிறாரு, இந்த ரோகிணி நான் கேட்ட பணத்தையும் தராமல் என்ன ஏமாற்றிட்டு இருந்தால. இத்தனை நாள் இந்த ரோகிணி என்ன பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தா, பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தா. ஆனால் இப்போ சிட்டி வந்ததுக்கப்புறமா இந்த ரோகிணி கண்டிப்பாக யாரையும் ஏமாற்ற முடியாது. ரோகிணி மேலே சிட்டி ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சிட்டி கேட்பாரு. அதிலிருந்து எனக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்கும். ரோகிணியை நம்பக்கூடாது, ஆனால் சிட்டியை நம்பினா நம்ம வசதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வெளியில் வந்த சந்தோஷத்தில் இருக்காரு பிஏ தினேஷ். ரோகிணி வித்யாவோட வீட்டுக்கு வந்து வித்யா கிட்ட பேசிக்கிட்டே எழுதிட்டுருக்காங்க. என் பையன் கிருஷிக்கு என்னால் உதவி செய்ய முடியல. மீனாவும் முத்துவும் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன், கிருஷை மறுபடியும் அந்த ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த மகேஸ்வரியும், என்ன ரோகிணி எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது? ஆமாம் நீ ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை? வித்யா வீட்டுக்கு எப்போ வந்த? இங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. நானும் உன் பார்லரில் போய் பார்த்தேன், நீ அங்கே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்தேன்னு சொல்ல. இல்லை மகேஸ்வரி, எனக்கு சரியாக வேலை பார்க்கவும் முடியல. பார்லருக்கு போனேன், அங்கே போனதுலேருந்தே என் பையன் கிருஷோட ஞாபகமாகவே இருந்தது. சரியாக வேலை பார்க்க முடியல, அதான் வித்யா வீட்டுக்கு வந்துட்டேன். நீ எதுக்கு என்னை தேடி வந்தேன்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, முத்துவும் மீனாவும் என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க. நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. இனி கிருஷிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி புரிய வச்சாங்க. அந்த பையனோட அப்பா கிருஷ்கிட்ட பேசியிருக்காரு, நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. கிருஷோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாங்களாம். கிருஷும் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டிருக்கான் போல. அது மட்டும் இல்லாமல் இனி எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் கிருஷை புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் கிருஷோட அம்மாவை வர சொல்லி கிருஷையும் பார்த்துக்க சொல்லுங்கள். தன்னுடைய அம்மாவால் தான் கிருஷ் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இனி இந்த பிரச்சனை வராது, நாங்கள் போலீஸ்கிட்ட பேசுகிறோன்னு சொல்லிட்டாங்களாம். ஏன் முத்து கூட போய் போலீஸ்கிட்ட பேசிட்டு வந்துட்டாரு. இனி கிருஷ் எப்பயும் போல் அந்த ஸ்கூலுக்கு போகலாம், நல்லபடியாக படிக்கலாம். இதெல்லாம் முத்து மீனா சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சுது.
இந்த பிரச்சனையவே நீ நினச்சிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை தேடி நான் வந்தேன். நீ ஃபோன் எடுக்கலன உடனே அங்கே இங்கேன்னு உன்னை தேடி போனேன். அப்புறம் எப்படியும் இங்கே தான் இருப்பேன்னு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ரோகிணி, உண்மையாவா? இனி கிருஷிக்கு எந்த பிரச்சனையும் வராதா? முத்துவும் மீனாவும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை சமாளிச்சிட்டாங்களா? என்னால் நம்பவே முடியல அப்படின்னு ரோகிணி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க, உடனே அங்கே வந்த வித்யாவும், நான் தான் சொன்னல ரோகிணி, முத்து மீனா பெரிய புத்திசாலி தான். உன்னை விட உன் பையன் மேலே நீ வச்சிருக்க அக்கறை பாசத்தை விட அவங்க நிறைய பாசம் வச்சுருக்காங்க. அதனால தான் நீயே வரலனாலும் உன் பையனுக்காக நான் போய் பேச மாட்டேன்னு நீ அடம் பிடிச்சாலும் இங்கே கிருஷிக்கு இவங்க உதவி செய்யவே வேண்டாம். ஆனாலும் முத்து மீனா ரொம்ப நல்லவங்க, நல்ல மனசோட எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தியா? இனியாவது உன் பையனை புரிஞ்சுக்கோ. எப்போ பார்த்தாலும் கிருஷை திட்டாத. பேசாமல் உண்மையை சொல்லிடலாம்ல. உண்மையாகவே உனக்கு கிருஷ் மேலே அக்கறை இருந்தா உன் மாமியார் வீட்டில் எல்லார் முன்னாடியும் நீ உண்மையை சொல்லிடு. அதுதான் உனக்கும் நல்லது, கிருஷோட வாழ்க்கைக்கும் நல்லது. பாவம் கிருஷ் மீனா முத்து கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். நீ அப்போ கிருஷ் கூட இருந்தா இதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாட்டான். நீ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். ஆனால் நீ தான் கிருஷை தப்பாக புரிஞ்சிட்ருக்க. பாத்தியா, இங்கே கிருஷுக்கு மீனாவும் முத்துவும் இந்த உதவி செய்யவே வேண்டாம். ஆனாலும் உனக்காக இல்லைனாலும் இங்கே கிருஷுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால தான் முத்து மீனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல. முத்து மீனா ரொம்ப நல்லவங்க, உன்னை விட அவங்க ரொம்பவே நல்லவங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. எப்படியோ நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த முத்து மீனாவால் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்திருக்கு, கிருஷோட வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி மகேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இனி கிருஷ் முத்து மீனா வீட்டில் தங்க வேண்டான்னு நீயே அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சார்கிட்ட பேசிடு. இல்லை கிருஷை நான் என் வீட்டை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லு. அப்படி இல்லையா ஸ்கூல்லையே தங்கி கிருஷ் படிக்கட்டும். உன் வீட்டில் இருந்தால் கூட அப்பப்போ என் பையன் கிருஷை நான் பார்த்துப்பேன். கிருஷ் கூட கொஞ்ச நேரம் பேசுகிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் முத்து மீனா அங்கே சந்திரா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்னால் கிருஷை பார்க்கவே முடியாது. அப்படியும் முத்துவும் மீனாவும் கிருஷை விட மாட்டாங்கன்னா நானே ஸ்கூலில் போய் கிருஷை மறுபடியும் கூப்பிட்டு வேறு ஏதாவது ஸ்கூலில் தான் நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே இங்கே மகேஸ்வரியும் மறுபடியும் நீயே எதுவும் பிரச்சனை செய்யாத, அப்புறம் நீ கண்டிப்பாக மாட்டிப்ப அப்படின்னு சொல்ல, இல்லை நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். முத்து மீனா எனக்கு உதவி செஞ்சாலும் அவங்கள நான் என்றைக்கும் நம்ப மாட்டேன். என்னை பற்றின உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை மாட்டி விட்டுருவாங்க, என்னை அவமானப்படுத்துவாங்க. அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால் கிருஷை சந்திரா வீட்டிலேருந்து எப்படியாவது உன் வீட்டுக்கு வர வைக்கிறது உன்னுடைய பொறுப்பு மகேஸ்வரி. நானாக போய் அந்த முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பேச முடியாது. அவங்க தான் உன்கிட்ட பேசுகிறாங்கல்ல, நீயே புரிய வச்சு கிருஷை உன் வீட்டுக்கு வர வைக்கணும். அதுக்கப்புறம் நான் கிருஷை எங்கே கூப்பிட்டு போகணுமோ, எங்கே தங்க வைக்கணுமோ அதெல்லாம் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அப்போ தான் வித்யா நினைக்கிறாங்க, என்னதான் முத்து மீனா உதவி செஞ்சாலும் உண்மையை மட்டும், தன்னை பற்றின உண்மையை மட்டும் யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேன்னு ஏன் தான் இந்த ரோகிணி இவ்வளோ அடம்பிடிக்கிறாளோ தெரியல. அப்படி என்ன பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இந்த விஜயா வீட்டில் ரோகிணி வாழ்ந்துட்டுருக்கா. மனோஜும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, விஜயாவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மருமகளாகவே ஏற்றுக்க மாட்டேன்னு விஜயா அந்த பேச்சு பேசுகிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வேணும்னு தான் பையனை பற்றி யோசிக்காமல் இருக்காளே இந்த ரோகிணி. கண்டிப்பாக ரோகிணி திருந்தவே மாட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே வித்யா. சிட்டி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னா அதுக்கு காரணமே இந்த ரோகிணி தானே அப்படின்னு உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. சிட்டி ரொம்ப கோவமாக ரோகிணிக்கு ஃபோன் பண்ண, யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியல, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன், மறுபடியும் என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க ரோகிணி. இங்கே சிட்டியும் சிரிச்சுக்கிட்டே, என்ன மேடம், நான் தான் பேசுகிறேன், யாருன்னு தெரியுதான்னு கேட்க, எனக்கு யாருன்னெலாம் தெரியல, யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் சிட்டி, நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சிட்டி நீங்கள் வெளியில் வந்துட்டிங்களா அப்படின்னு ரோகிணி பேரதிர்ச்சியோடு கேட்க, என்ன நினச்சிங்க, நான் வரவே மாட்டேன்னு நினச்சிங்களா? இல்லை நீங்கள் எனக்கு தர வேண்டிய பணத்தை தரவே வேண்டாம், இந்த சிட்டி வந்தால் தானே பிரச்சனைன்னு என்ன உள்ளே அனுப்பிட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு உதவி செய்ய தானே பணம் கூட வேண்டாம்னு நினச்சேன். நீங்கள் ஆனால் என்ன மாட்டி விட்டுட்டீங்கல்ல, என்னை அப்புறம் வெளியில் கொண்டு வர எந்த முயற்சியும் செய்யலை, உதவி செய்யலைல்ல, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் மேடம், உங்களை பற்றின உண்மையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, என்ன சிட்டி இப்படிலாம் பேசிகிட்ருக்க, நான் உன்னை மாட்டி விடலை, நான் சொன்னதை விட நீ தான் தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்க. உன் ஆளுங்களும் அங்கே போய் தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய போய் தானே மாட்டிக்கிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, பொய் சொல்லாதீங்க. சொல்லப்போனால் நீங்கள் எனக்கு நிறைய பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை திருப்பி தரலைன்னா நான் எப்படி பிரச்சனை செய்வேன்னு நீங்கள் அப்புறம் பார்க்க வேண்டியதாயிரும். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் ஏற்கனவே உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். தர வேண்டிய பணத்தை தரலை,
அப்புறம் நான் என்ன செய்வேன்னு நீங்கள் பாருங்கள் மேடம். இனி உங்களுக்கெல்லாம் உதவி செய்ய போகிறதும் இல்லை, போனா போதுன்னெலாம் உங்களை மன்னிச்சு விட போகிறதும் கிடையாது. இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சிட்டி பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. உடனே ரோகிணி ரொம்பவே பதட்டமா, என்ன இந்த சிட்டி எனக்கு ஃபோன் பண்ணி இப்படிலாம் பணத்தை வேற திருப்பி தர சொல்கிறான். இந்த சிட்டி உள்ளே இருக்கிறதுனால மாதம் மாதம் பணம் கொடுக்க வேண்டாம், அப்புறம் சிட்டியை எப்படியாவது ஏமாத்திடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சிட்டி வெளியில் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கோவமாக பேசுகிறானா, கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் கிறிஷால் வந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்கோன்னு சந்தோஷமாக இருக்கும்போது மறுபடியும் இந்த சிட்டி ஃபோன் பண்ணிட்டானே, எப்படி எல்லா பணத்தையும் கொடுக்க முடியும்? அப்படி பணத்தை திருப்பி தரலனா என் மேலே இருக்கிற கோவத்தில் சிட்டி என்ன வேணாலும் செய்வான் போல. ரொம்ப கோவமாக பேசுகிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. வெளியில் வந்த சிட்டிக்கிட்ட என்னெல்லாம் நடந்ததுன்னு அவரோட ஆளுங்க ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கு. அண்ணே, முத்து மீனான்னு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கண்ணே. அது மட்டும் இல்லை, முத்து இப்போ யார்கிட்டையும் பிரச்சனைக்கு போகிறதில்ல, அவர் வேலையை மட்டும் பார்க்குறாருண்ணே. அதனால் அந்த மீனா டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து ரொம்ப நல்லா செஞ்சிட்ருக்காங்க. அந்த சீதாவுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சா, அதனால் அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்கண்ணே. இப்படிலாம் இருந்தால் சத்யா நம்மளை தேடி வருவானா என்ன? அந்த சத்யா நம்மளை கண்டுக்க போகிறதே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. ஏற்கனவே அந்த ரோகிணி மேலே எவ்வளோ கோவத்தில் இருக்கணும், அதே கோவத்தில் முத்து மேலே அதே கோவம் எனக்கு முத்து மேலேயும் இருக்குது. ஏன்னா அந்த முத்து என்னை பற்றி போலீஸ்கிட்ட என்னெல்லாம் பேசினான்னு எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. முத்து இன்னும் கார் டிரைவராக தானே இருக்கான். அவனுக்கு மறுபடியும் பிரச்சனை செய்ய நான் காத்துட்ருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய திட்டத்தை போடுறாரு. அதே மாதிரி அது எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுங்கக்கிட்டேயே சொல்கிறாரு. அண்ணே, இதெல்லாம் செஞ்சால் நம்ம மாட்டிக்க மாட்டோமான்னு சொல்லும்போது, அவன் காரில் தேவையில்லாத பொருளை நீங்கள் வச்சுருங்க, நானே போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். முத்து கார் டிரைவராக இருக்காரு, ஆனால் இப்படிப்பட்ட வேலையை செய்கிறான்னு நானே அந்த முத்துவை மாட்டி விட்டுருவேன். அங்கே போன போலீஸ்க்கு என்ன ஏதுன்னு முத்துவோட காரில் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. முத்து மாட்டிப்பான். நாம தான் அதெல்லாம் வச்சோன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் என்ன, நான் எவ்வளோ உள்ளே கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி பிரச்சனை முத்துவுக்கும் வரும். அப்புறம் முத்து உள்ளே போயிடுவான்ல, நாம் நினச்சதும் நடக்கும். அதே மாதிரி இங்கே முத்துவுக்கே பிரச்சனை செஞ்ச இந்த சிட்டி நமக்கும் பிரச்சனை செஞ்சிருவான்னு ரோகிணிக்கு நம்மளை பற்றி தெளிவாக புரிய வரும்ல அப்படின்னு தன்னுடைய ஆளுங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே சிட்டி. அதே மாதிரி முத்து சவாரி முடிச்சுட்டு எங்கே வராரு, சவாரி முடிச்சுட்டு யாரை பார்க்க போகிறாரு, எப்போ வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு அப்படின்னு இங்கே சிட்டியோட ஆளுங்க ஒவ்வொன்றா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் சிட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அண்ணே, முத்து இன்னைக்கு சவாரியெல்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல் கார் செட்லேருந்து வீட்டுக்கு தானே கிளம்புறாரு அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் சரியான சமயம், நான் சொன்ன மாதிரியே செஞ்சுருங்க, நானும் அங்கே போலீஸை வர வச்சுருவேன். முத்துவோட காரில் என்ன இருக்குன்னு பார்த்து முத்து இப்படிப்பட்ட வேலையை தான் செய்கிறான்னு முத்துவை வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. முத்து செஞ்ச தப்புக்கு அவன் நல்லா அனுபவிக்கணும். என்னையா போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு அந்த ரோகிணி முத்துன்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் பிரச்சனை செய்ய போகிறேன்ல, நான் வெளியில் வந்த உடனே என்ன செய்யணும்னு நினச்சனோ அது எல்லாத்தையும் செய்வேன். அது மட்டும் இல்லை, முத்து வீட்டில் உள்ள எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்பாங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சிட்டி தன்னுடைய ஆளுங்கக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. சரிண்ணே, நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிடறோண்ணே, இன்றைக்கி கண்டிப்பாக முத்துவை நாமளே போலீஸ்கிட்ட மாட்டி விடுவோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வைக்கிறாங்க இங்கே சிட்டியோட ஆளும். அதே மாதிரி இங்கே சிட்டி என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் முத்துவோட காரில் பிரச்சனை வரணும், முத்துவும் போலீஸில் மாட்டிக்கணுன்ற மாதிரியே தெளிவாக எல்லாத்தையும் அந்த ஆளுங்களும் செஞ்சிடுறாங்க. இது தெரியாத முத்து எப்பயும் போல் அங்கே தன்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் பேசிட்டு கார் எடுத்துகிட்டு தன்னுடைய வீட்டுக்கும் கிளம்பி போகிறாரு. நடந்த எல்லாத்தையுமே இங்கே செல்வத்துக்கிட்ட சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அங்கே போலீஸும் வராங்க. முத்துவோட காரை பார்த்த உடனே முத்துவோட காரை நிப்பாட்ட சொல்லி அந்த காரில் என்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவும், என்ன சார் இது, சவாரி முடிச்சுட்டு கார் செட்லேருந்து இப்போ தான் சார் நானே வெளியில் வந்தேன், இங்கே வீட்டுக்கு தான் சார் போயிட்டுருக்கேன், ஏன் சார் ஏன் காரை பார்க்குறீங்க, என்ன சார் பிரச்சனைன்னு கேட்க, இல்லை உங்கள் காரில் தேவையில்லாத ஏதோ நீங்கள் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களாமே, அதனால தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம், இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, எங்களுக்கு உண்மை என்னென்னு தெரியணும், அதுக்காக தான் நாங்கள் காரெல்லாம் பார்த்துட்ருக்கோம். உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இந்த காரில் நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப பதட்டமாக இருக்கிறத பார்த்த உடனே சந்தேகப்படுறாங்க அங்கே வந்த போலீஸும். அதே மாதிரி காரில் ஒவ்வொரு இடத்துலையும் தேட ஆரம்பிக்க இங்கே சிட்டி திட்டம் போட்ட மாதிரியே அந்த பொருளையும் அங்கே வந்த போலீஸும் எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஆமாம் முத்து, இதெல்லாம் என்னது, நீங்கள் கார் டிரைவராக தானே இருக்கீங்க, எப்போ இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்க, இல்லை சார் நான் எந்த தப்பும் செய்யலை சார், அது மட்டும் இல்லை இப்போ தான் சவாரி முடிச்சுட்டு வந்தேன்.
அது மட்டும் இல்ல சார், நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், நேர்மையா தான் சார் இருப்பேன். மத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்றது என்னுடைய எண்ணம். நானே எப்படி சார் இதெல்லாம் செய்வேன்? சொல்லப்போனா இதெல்லாம் எப்படி என் காருக்கு வந்ததுன்னு தெரியல. யாரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, என்ன மாட்டி விடுறதுக்காக திட்டம் போட்டு இப்படி செஞ்ச மாரி இருக்கு, என்ன நம்புங்கன்னு. முத்து எவ்வளவோ சொல்றாரு. ஆனா உங்க கார்ல இருந்து தான் இதெல்லாம் எடுத்திருக்கோம். உங்க மேல தப்பு இருக்கு. உங்கள விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துவ அங்க போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் அருணுக்கு அவரோட ஃப்ரெண்டு மூலமா தெரிய வருது. இந்த மாரி வந்து மீனாவோட வீட்டுக்காரர் முத்து இருக்கார்ல, இந்த மாரி பிரச்சனையாம். அதனால போலீஸ் வந்து கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு தெரியல. நீ ஏற்கனவே முத்து மேல கோவமா தானே இருப்ப. அது மட்டும் இல்ல, முத்து இப்ப மாட்டிக்கிட்டதெல்லாம் நினைக்க உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. ஆமா, இந்த முத்து மாட்டிக்கணும்னு நீ இப்படிலாம் செய்யலியே அப்படின்னு அருண் கிட்ட கேட்க, உடனே அருணும் முத்து மேல எனக்கு கோவம் இருந்தது. ஆனா இப்ப முத்துவோட நல்ல மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எதுக்கு முத்துவ மாட்டி விடணும்? முத்து மேல எனக்கு இப்ப எந்த கோவமும் இல்ல. முத்துவோட நல்ல மனசு என்னன்னு சீதா சொல்லி எனக்கு புரிய வச்சுட்டா. முத்து அவர் வேலைய பார்க்கட்டும். நான் என் வேலைய பார்க்குறேன் தான் என் வேலைய பார்த்துட்ருக்கேன். ஆனா முத்துவுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு அருண் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. உடனே அருணோட ஃப்ரெண்டும், அப்ப என்ன அருண், நீ முத்துக்கு உதவி செய்ய போறியான்னு கேட்க, ஆமா கண்டிப்பா உதவி செய்வேன். அவர் வேற யாரும் இல்லையே. இங்க மீனாவோட வீட்டுக்காரர் சொல்லப்போனா நாங்க எல்லாரும் சொந்தக்காரங்க தானே. நான் உதவி செய்யாம எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கறதுக்காக போலீஸ பார்க்க போறாரு அருண். அங்க அருண் போலீஸ் கிட்ட முத்துவுக்காக பேசுறாரு. சார், இங்க முத்து இப்படிப்பட்ட தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு சார். முத்து ரொம்ப பாவம். மத்த எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவரு, உதவி செய்றவர் சார். அவர் எப்படி சார் இந்த மாரி தப்பெல்லாம் செய்வாருன்னு இங்க முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து அருண் பேசிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் பார்த்த முத்துவும் பேரதிர்ச்சியோட நிக்கிறாரு. அருண் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த போலீஸும், என்ன அருண், நீங்க மனசு மாறி பேசுறீங்களா? இல்ல மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்த பார்க்குறீங்களா? ஏற்கனவே முத்துவுக்கு வந்த பிரச்சனையில முத்து எந்த தப்பும் செய்யலன்னு நாங்க வெளியில அனுப்புனது கூட தப்புன்னு என்கிட்ட வந்து பேசுனீங்க. முத்துவ இந்த பிரச்சனையில மாட்டி விடணும்னு நெனச்சேன். முத்துவ ஏன் சார் வெளியில அனுப்புனீங்கன்னு கேட்டவர் தானே நீங்க. இப்ப என்ன முத்துவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு இதெல்லாம் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல அப்படின்னு அருண் கிட்ட கேட்ட உடனே, இல்ல சார், அப்ப நான் முத்துவ சரியா புரிஞ்சுக்கல. முத்துவோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்காம அப்படியெல்லாம் பேசிட்டேன். ஆனால் இப்போ முத்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அவரோட நல்ல மனசு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சார், முத்துவுக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அதெல்லாம் சரிதான். ஆனால் முத்துவோட கார்லேருந்து இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்காதுன்னு நினச்சி தான் போனோம். ஆனால் முத்துவோட காரில் இதெல்லாம் இருக்க, நாங்கள் முத்துவை கூப்பிட்டு வந்து விசாரிக்க கூப்பிட்டு வந்தோம். ஆனால் முத்துவும் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ யார் தான் இதெல்லாம் வச்சாங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்ல. அந்த உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் முத்துவை எங்களால் வெளியில் அனுப்பவே முடியாது. முடிஞ்சா நீங்கள் முத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு பேசுகிறீங்கல்ல, நீங்களே உண்மையை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அருண்கிட்ட சொல்ல, முத்துக்கிட்ட போய் அருணும் பேசுகிறாரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னை நம்புங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் முத்து. உண்மை என்னன்னு கண்டுபிடிப்பேன். சீக்கிரமாவே உங்கள நான் வெளியில கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன இந்த அருண், நம்ம மேல எவ்வளவோ கோவத்துல இருந்தாரு. இப்ப என்ன உண்மையாவே மனசு மாறிட்டாரா என்ன? நமக்கு உதவி செய்வேன், இந்த பிரச்சனையிலேருந்து உங்கள வெளியில கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு போறாரு. எப்படியோ சீதா வாழ்க்கை அருணால சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு முத்து சந்தோஷப்படுறாரு. அருண் முத்துக்கிட்ட பேசும்போது ஒவ்வொன்றையும் விசாரிக்கிறாரு. உங்கள் கார் ரொம்ப நேரமாக எங்கே நின்னுது? யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த பக்கமாக வந்தாங்களா? என்ன ஏதுன்னு விசாரிச்சதுக்கு அப்புறமா அருண் யோசிக்கிறாரு. கண்டிப்பாக யாரோ திட்டம் போட்டு தான் இப்படிலாம் செஞ்சுருக்காங்க. முத்துவோட கார் வந்து கார் செட்டில் தானே ரொம்ப நேரமாக நின்னதா இங்கே முத்து சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ இவங்களுக்கே தெரியாமல் யாரோ கொண்டு வந்து இந்த பொருளெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு அருண் கிளம்பி போகிறாரு. அங்கே ஏதாவது சிசிடிவி ஆதாரம் கிடைக்குமான்னு பார்க்குறாரு. அங்கே வந்து செல்வத்துக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் அருண் வந்து சொல்கிறாரு. இப்படி இப்போ முத்து மாட்டிக்கிட்டாரு, அவருக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன அருண் நீங்களா? முத்துவுக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்களான்னு கேட்க, என் ஃப்ரெண்டை எப்படியாவது நான் வெளியில் கொண்டு வருவேன்னு சொல்லும்போது, உங்களால் இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. என்னால் கண்டிப்பாக முத்துக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்ல, பரவாயில்ல அருண், நீங்கள் மனசு மாறி என் ஃப்ரெண்டு முத்துவை பற்றி புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எந்த உதவியானாலும் என்கிட்ட கேளுங்க, முத்துவுக்காக நான் செய்வேன்னு செல்வம் சொல்கிறாரு. இங்கே சிசிடிவி ஆதாரம் கிடைக்குமான்னு தான் பார்க்குறதுக்காக வந்தேன்னு சொல்ல, ஆமாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிசிடிவி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதில் உள்ள ஆதாரத்தையும் பார்க்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இங்கே செல்வமும் அருணும் ஒன்று சேர்ந்து போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு ஆதாரமும் கிடைக்குது. அங்கே நிறைய பேர் வந்து இங்கே முத்து அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது,
காரில் இந்த பொருளை வச்சுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க உடனே செல்வம் சொல்கிறாரு, இந்த ஆளுங்களா, இவங்க எல்லாரும் சிட்டியோட ஆளுங்களாச்சே. ஆமாம், சிட்டி இப்போ உள்ளே தானே இருக்கான். அப்புறம் எப்படி இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருக்காங்க. அப்போ முத்து மாட்டிக்கணுன்றதுக்காக இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருக்காங்க அருண் அப்படின்னு. அந்த ஆளுங்க வேறு யாரும் இல்லை, சிட்டியோட ஆளுங்க தான் அப்படின்னு செல்வம் சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே அருண் ரொம்ப பேரதிர்ச்சியோட, செல்வம் உண்மையை தான் சொல்கிறீங்களா? இந்த ஆளுங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, எத்தனை முறை பார்த்துருக்கேன், இந்த சிட்டி கூட இவங்க எல்லாரும் எப்பயும் இருக்கிற ஆளுங்க தான். எனக்கும் முத்துவுக்கும் இவங்களை ரொம்ப நல்லா தெரியும். முத்து மேலே உள்ள கோவத்தில் இவங்க திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ சிட்டியை வெளுத்து வாங்கி இங்கே வந்து கூப்பிட்டு வந்து விசாரித்தா உண்மை எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த ஆளுங்க இங்கே பக்கத்தில் தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வந்து பார்த்தாலோ இல்லை வந்து பேசினாலோ அவங்கள நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி பேசி புரிய வச்சு அவங்க மூலமாக நீங்கள் உண்மையை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ஆளுங்களை போய் பார்ப்போன்னு இங்கே வந்து செல்வம் சொன்ன இடத்துக்கு அருண் போகிறாரு. அந்த ஆளுங்க வசமாக மாட்டிக்கிறாங்க. என்ன இந்த அருண் வந்திருக்காருன்னு பதட்டமாக அங்கேருந்து கிளம்பும்போதே இங்கே வந்து அருணும் செல்வமும் அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்க. உடனே சிட்டி அண்ணன் தான் இப்படி செய்ய சொன்னாங்க, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, இங்கே சிட்டி அண்ணன் சொன்னதை எப்பயுமே நாங்கள் செய்வோம், அதே மாதிரி முத்துவை மாட்டி விட திட்டம் போட்டதே சிட்டி அண்ணன் தான் அப்படின்னு அந்த ஆளுங்களும் மாட்டி விட்டுறாங்க. உடனே செல்வம் சொல்கிறாரு, பார்த்தீங்களா, எல்லாருக்கும் முத்து உதவி செய்யணும்னு நினச்சாலும் இந்த சிட்டியும் சிட்டியோட ஆளுங்களும் திருந்தவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் முத்துவுக்கு எவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்கன்னு. முத்து எப்பயும் அவன் வேலையை மட்டும்தான் பார்ப்பான். அது மட்டும் இல்லை, தன்னுடைய மாமியார் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு பண உதவி செய்கிறது, எதையும் எதிர்பார்க்காம அந்த குடும்பத்துக்கு நான் அவ்வளோ உதவி செஞ்சுருக்கான். ஆனால் சத்யா எப்பயுமே தான் கூட வந்து வேலை பார்க்கணுன்னு சிட்டி நினச்சி நிறைய பிரச்சனை செஞ்சான். ஆனால் சத்யா நல்லா படித்து முன்னேறணும், நல்ல வேலைக்கு போகணும்னு முத்து ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. அதே மாதிரி இந்த திரும்பி வந்துட்டு வெளியில் வந்த சிட்டி மறுபடியும் முத்துவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இந்த உண்மையை கண்டுபிடிக்க நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அருண் அப்படின்னு சொல்கிறாரு செல்வம். உடனே அருணும், எனக்கு கிடைச்ச ஆதாரத்தால் முதல்ல நான் முத்துவை வெளியில் கொண்டு வரணும், நீங்கள் செஞ்ச உதவியால் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக செல்வத்துக்கிட்ட சிரித்து பேசுனது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அருண். பரவாயில்லையே, இந்த அருண் முத்துவுக்கு உதவி செய்யணும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு, என்கிட்ட வந்து நன்றியெல்லாம் சொல்கிறாரே. என்னை பார்த்தாலோ பேசினாலோ இந்த அருணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இவரே இப்படி மனசு மாறிட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு செல்வம். இந்த சிட்டியும் சிட்டியோட ஆளுங்களும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற ஆதாரத்தோட அவங்க எல்லாரையும் வசமாக மாட்டி விடணும்னு இங்கே வந்து போலீஸ் முன்னாடி வந்து நிற்கிறாரு இங்கே அருண். அது மட்டும் இல்லாமல் அருண்கிட்ட போலீஸ் வந்து கேட்குறாங்க, என்ன முத்துவை வந்து நல்லபடியாக வெளியில் கொண்டு போகணும்னு ஆதாரத்தோடு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க, சார் ஆதாரத்தோடு வந்திருக்கேன், இதெல்லாம் பாருங்கள் சார், முத்துவோட காரில் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை செய்யணும்னு நினச்சதே இந்த ஆளுங்க தான். இவங்க சிட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு சிட்டியோட திட்டத்துக்காக இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. சொல்லப்போனால் அந்த பிரச்சனைக்கு காரணமே சிட்டியும் சிட்டியோட ஆளுங்களும் தான் அப்படின்னு ஆதாரத்தோட வந்து உண்மை என்னன்னு புரிய வைக்கிறாரு. ஆமாம், அப்போ முத்துவை மாட்டி விடணும்னு இவங்க எல்லாரும் யோசனை பண்ணியிருக்காங்க. அப்போ முத்து சொன்ன மாதிரியே முத்துவுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, முத்து எந்த தப்புமே செய்யலை. பரவாயில்ல, இத்தனை நாள் முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருந்த நீங்கள் மனசு மாறி முத்துவை புரிஞ்சுக்கிட்டு இந்த உண்மையை கண்டுபிடிப்பீங்க, முத்துவுக்கு உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அருண்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு போலீஸ். அதே மாதிரி முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, முத்து உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு அருண் உண்மையை நிரூபிச்சிட்டாரு, இனி நீங்கள் வந்து சந்தோஷமாக உங்கள் காரையும் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பலான்னு சொல்ல, அருண் உண்மையாகவே நீங்கள் தான் இந்த உதவியை செஞ்சீங்களான்னு கேட்க, என்ன முத்து, நீங்கள் என்ன வேறு யாரோவா, இங்கே மீனாவோட வீட்டுக்காரர், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே வீட்டில் உள்ளவங்க, உங்களுக்கு உதவி செய்ய நான் வரமாட்டேனா என்ன? இதே எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருந்திருப்பீங்களா? நான் உங்கள் மேலே கோவப்பட்டாலும் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். முத்து, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களால் தான் நான் சீதாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மனசு மாறி நல்லதெல்லாம் செய்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு முத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக அருண் பேசுகிறாரு. இங்கே கண் கலங்கி முத்துவும் ரொம்ப நன்றி, யார் தான் இந்த பிரச்சனையை செஞ்சாங்கன்னு சொல்ல, எல்லாம் அந்த சிட்டியும் சிட்டியோட ஆளுங்களும் தான் அப்படின்னு சொல்லும்போது, சிட்டி வெளியில் வந்த உடனே உங்கள் மேலே உள்ள கோவத்தில் பிரச்சனை செய்யணும் திட்டம் போட்டுட்டான், அதனால் இப்போ நான் அவனை வசமாக மாட்டி விட்டுட்டேன், ஆதாரமும் கிடச்சிருக்கு, நீங்கள் கவலைப்படாமல் இங்கேருந்து கிளம்பலான்னு முத்துவை உடனே அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு இங்கே வந்து அருண். அருண் இவ்வளோ மனசு மாதிரி உதவி செஞ்சுருக்காரே, அருண்கிட்ட நான் நன்றி சொன்னால் கூட அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அருண் இப்படி ஒரு உதவியை செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு முத்து நினச்சிட்டு அங்கேருந்து வரும்போது அங்கே வந்த போலீஸ் வந்து சிட்டியவும் சிட்டியோட ஆளுங்களையும் கூப்பிட்டு வராங்க. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், எல்லா பிரச்சனைக்கும் அந்த முத்து தான் காரணம், என்ன சார் நீங்கள் மறுபடியும் என்னை கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சிட்டி ரொம்ப கோவமாக பேச, அருண் இருந்த கோவத்தில் சிட்டியவும் சிட்டியோட ஆளுங்களையும் முத்து முன்னாடியே பலார்னு வெளுத்து வாங்குறாரு.
யார் வந்து தப்பு செஞ்சதா சொல்கிறீங்க? முத்துவா? முத்து என்னைக்கும் இப்படிப்பட்ட வேலையை செய்யவே மாட்டார் அப்படின்னு முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அருண். இனி உங்களால் முத்துவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் முத்துவை மாட்டி விடணும் திட்டமாக போடுற. நீ எப்படி இனி வெளியில் போகிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஆதாரத்தோட இங்கே சிட்டியை மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் முத்துவுக்காக சிட்டியை வெளுத்து வாங்குறாரு அருண். இதெல்லாம் பார்த்த முத்து கண் கலங்கி நிற்கிறாரு. அந்த சமயம் அருண் வெளியில் வந்துட்டு என்ன முத்து கிளம்பலையான்னு கேட்க அருணோட கையை பிடிச்சிட்டு முத்து சொல்கிறாரு, இல்லை நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த சிட்டி வெளியில் வந்தது கூட எனக்கு தெரியாது. எப்பயும் போல் நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லும்போது நீங்கள் யாருன்னே தெரியாத அந்த கிறிஷுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. கிறிஷை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த குணம் வேறு யாருக்குமே வராது. நீங்களும் மீனாவும் எவ்வளவோ எல்லாருக்கும் நல்லது செய்யும்போது உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது நான் உங்களை காப்பாற்றாமல் இருப்பேனா? இல்லை உதவி செய்ய வராமல் தான் இருப்பேனா? உங்களால் தான் நானே இப்போ மனசு மாறியிருக்கேன். அதனால் உங்கள மாதிரியே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நானும் நினைக்கிறேன். நான் மனசு மாறி உங்களுக்கு உதவி செய்ய காரணம் கூட நீங்கள் தான். அதனால் நீங்கள் தான் வந்து நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு என்னை வந்து எப்பயும் போல் நீங்கள் சந்தோஷமாக என்கிட்ட பேசணும் முத்து அப்படின்னு இங்கே முத்துக்கிட்ட வந்து அருண் உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முத்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அருண். நீங்கள் மனசு மாறினது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி என்னை வெளியிலையும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன்னு நன்றி சொல்கிறாரு முத்து. இந்த முத்துவை வசமாக மாட்டி விடணும் அப்படின்னு நினச்சா இங்கே அருண் வந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் நம்மளை மாட்டி விட்டுட்டாரே. இப்போ இந்த முத்துவும் அருணும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற கோவத்தில் இருக்காரு இங்கே வந்து சிட்டியும். அந்த சமயம் மீனா சீதாவையும் கூப்பிட்டுட்டு என் வீட்டுக்காரருக்கு என்னாச்சுன்னு தெரியல, இப்படி பெரிய பிரச்சனை சீதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக அங்கே போலீஸை பார்க்க வராங்க. ஆனால் முத்துவும் இங்கே அருணும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அங்கே வந்த மீனாக்கு நடந்த எல்லாத்தையுமே முத்து சொல்கிறாரு. அருண் மட்டும் வரலனா நான் மறுபடியும் வெளியில் வந்திருக்கவே முடியாது. அருண் செஞ்ச உதவியால் என் மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை வெளியிலையும் அனுப்பிட்டாங்க. சீதா அருண் மனசு மாறிட்டாரு அப்படின்னு சொல்ல அருண் உண்மையாவா நீங்களா உதவி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது என்ன சீதா இப்படிலாம் பேசுகிற? முத்து மேலே எனக்கு கோவம் இருந்தது உண்மை. ஆனால் இப்போ முத்துவோட நல்ல மனசை நான் தான் புரிஞ்சுக்கிட்டேனே, அப்புறம் நான் எதுக்கு கோவப்படணும்? இங்கே முத்துவை மாதிரியே நானும் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். இதில் தப்பு இல்லைல்ல அப்படின்னு முத்துவை பார்த்ததுக்கப்புறமா தான் நான் வந்து திருந்தியிருக்கேன். சொல்லப்போனால் நன்றி சொல்லணும்னா நீ வந்து முத்துவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு முத்துவை ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசுகிறாரு இங்கே வந்து அருண். இதை பார்த்து மீனாவும் சீதாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, இந்த விஷயத்த முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும். ஏன்னா அருண் வந்து இப்படி பொய் சொல்லிட்டாருன்னு எங்கள் அம்மா ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. அதே மாதிரி அருண் மனசு மாறினதெல்லாம் தெரிஞ்சால் எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு அங்கே எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்ச அருண் மனசு மாறினதாலையும் மறுபடியும் முத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறதாலையும் இது எல்லாத்தையும் வந்து உடனே சந்திரா கிட்ட சொல்லணும்னு முத்து, மீனா, சீதா, அருண் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சந்திராவை பார்க்க கிளம்பி போகிறாங்க. உடனே சந்திராவுக்கும் நடந்த எல்லா உண்மையும் தெரிய வருது. இங்கே முத்து மாப்பிள்ளையோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அருணும் வந்து மனசு மாறிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த முத்து கண் கலங்கிக்கிட்டே அருண்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சீதாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நீங்கள் மனசு மாறினதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு முத்து பேசிகிட்டு இருக்காரு. மனசு மாறி முத்துவை புரிஞ்சுக்கிட்ட அருணால் சீதாவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.